தென்கொரியாவும் ஜப்பான் கைகோக்க போறாங்களா? இந்த கேள்வியானது இப்ப பல பேருக்கு எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷமா, ஏன் பல தசாப்தங்களாவே இந்த இரண்டு நாடுகளும் ஒருத்தரை பார்த்தாலே கசப்பான பழைய நினைவுகள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இப்ப நிலைமை மாறிடுச்சு. வடகொரியாவோட அச்சுறுத்தல்கள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதுன்ற காரணத்தை காட்டி இந்த இரண்டு நாடுகளும் இப்ப ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ACSA அப்படின்னு சொல்லப்படுற ஒப்பந்தம். இது என்ன? இதேன் இவ்வளவு முக்கியம்? இதனால ரஷ்யாக்கு எப்படியான ஆபத்தானது ஏற்பட போகுது? சீனா மற்றும் வடகொரியா இதற்கு எதிராக எப்படியான காய் நகர்த்தல்களை செய்ய போறார்கள்? இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது சாதாரணமாக இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை இல்லை. இரண்டாவது உலகப் போர் காலனித்துவ காலம்னு அவங்க இரண்டு பேருக்கும் இடையில பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. அதனால ஜப்பானிய படைகள் கொரிய மண்ணுக்குள்ள வர்றதையோ இல்ல இவங்க இரண்டு பேரும் ராணுவ ரீதியா ஒட்டுறதையோ தென்கொரியாவோட மக்கள் அவ்வளவு சுலபமா ஏத்துக்க மாட்டாங்க. இந்த வரலாற்று வேலையை தாண்டி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்கணும் என்பது சாதாரணமான விஷயமே இல்லை. இதனாலேயே இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா கையாளப்படுது. அதாவது ஜப்பானும் தென்கொரியாவும் ஒன்றிணைகின்ற விஷயம், ராணுவ ரீதியாக ஒன்றிணைகின்ற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவா கையாளப்படுது. சரி, இந்த ACSA ஒப்பந்தத்தில் அப்படி என்னதான் இருக்கின்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பரஸ்பர உதவி ஒப்பந்தம். திடீரென ஒரு போர் வருது, இல்லைன்னா ஒரு பெரிய நெருக்கடி வருதுன்னு வையுங்க. அப்போ இரண்டு நாடுகளும் தங்களுக்கு தேவையான எரிபொருள், உணவு, வெடிமருந்து, இன்னும் சொல்ல போனா ராணுவ தளபாடங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து கேள் பண்ணிக்கலாம். இது வெறும் பொருள் பரிமாற்றம் மட்டுமில்ல, ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கபலமா இருக்கிறதான் இந்த ஒப்பந்தம். இதைத்தான் ACSA என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல அமெரிக்காவை நாம மறக்கவே முடியாது. ஆசியாவோட பாதுகாப்புல அமெரிக்கா ரொம்ப கவனமா இருக்கிறார்கள். ஏனண்டா சீனா, ரஷ்யா, வடகொரியான்னு இந்த பக்கம் இவர்களோட பவர், இந்த கூட்டணியோட பவர் ஆனது ரொம்ப அதிகமா மாறிக்கொண்டு இருக்கு. ஆகவே இங்க அமெரிக்காவுக்கு சவால் கூடிக்கொண்டே போறதால தன்னோட முக்கியமான நட்பு நாடுகளான தென்கொரியாவையும் ஜப்பானையும் ஒன்னா இணைச்சு ஒரு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்க அமெரிக்கா பல வருஷமா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. பட் பல வருஷமா அமெரிக்காவுக்கு இதுல பின்னடைவு தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கு. பட் இந்த ஒப்பந்தம் கையில கிடைச்சா இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருக்கும். இதனால ஏசியாவில் அமெரிக்காவோட நிலைப்பாடு, அமெரிக்காவோட நிலைத்தன்மை ரொம்ப அதிகமா சக்தி வாய்ந்த ஒரு பலமான இடத்துல அமெரிக்கா நிற்பார்கள் என்பதுதான் உண்மை. இதனால வடகொரியா, சீனா, ரஷ்யா இந்த நாடுகளை எதிர்க்க நாட்டோ மாதிரியான ஒரு அமைப்பை ஏசியாவில் அமெரிக்கா உருவாக்கி விடுவார்கள். தென்கொரியாவோட பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிற ஆன் கியூ பெங் அவர்கள் சிங்கப்பூர் மாநாட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கார். இந்த ஒப்பந்தம், அதாவது சவுத் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான ஒப்பந்தம் நடக்கணும்டா அதுக்கு மக்களோட ஆதரவு ரொம்பவே முக்கியம் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கார். ஒரு நாட்டுக்கு ராணுவ பலம் முக்கியம்தான், ஆனா அதை விட முக்கியம் அந்த நாட்டு மக்களோட நம்பிக்கை. ஜப்பானை பத்தின பழைய கசப்பான நினைவுகள் சவுத் கொரியாவோட மக்கள் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு, ஆறாத வடுவா இருக்கு. இப்படி இருக்கையில அந்த மனசுல இருந்து அந்த ஆறாத வடுவை எடுக்காம அவங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தோட அவசியத்தை புரிய வைக்கிறதான் இப்ப சவுத் கொரியாவோட அரசாங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. சவுத் கொரியாவும் ஜப்பானும் ராணுவ ரீதியாக இணைவது ரஷ்யாவை பொறுத்தவரை மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம். ரஷ்யாவோட பார்வையில இந்த ACSA ஒப்பந்தம் மற்றும் ஜப்பான் மற்றும் சவுத் கொரியாவோட நெருக்கம் ஏன் பெரிய தலைவலியை உருவாக்கும் என்பதை சில காரணங்களோட பார்ப்போம். முதலாவது, அமெரிக்காவோட வலயம் இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறும். ரஷ்யாவோட மிகப்பெரிய ஒரு பயமே அமெரிக்கா தன்னை சுற்றியுள்ள நாடுகளை ஒருங்கிணைத்து ஒரு ராணுவ வலயத்தை, அதாவது கண்டெய்ன்மெண்ட் ரிங்கை உருவாக்குவதுதான் ரஷ்யாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பயமும் எச்சரிக்கையாகவும் இருக்கு. ஏற்கனவே நாட்டோ அமைப்பால் ஐரோப்பாவில் ரஷ்யாவுக்கு அழுத்தமானது மிக பெருசா வந்து கொண்டே இருக்கு. ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு திரட்டா அமைஞ்சோன்று இருக்கு. இப்படி இருக்கையில ஏசியாவிலையும் அமெரிக்காவோட முக்கியமான கூட்டாளிகளான தென்கொரியாவும் ஜப்பானும் இணைந்தால் பசிபிக் பெருங்கடல் பிராந்தியத்தில் ரஷ்யாவினுடைய சுதந்திர இயக்கம் மொத்தமா முடக்கப்படும். ரஷ்யாவுக்கு ஏசியாவில இருந்து மிகப்பெரிய ஒரு திரட்டானது வர ஆரம்பிக்கும். இது ரஷ்யாவை அமெரிக்கா கூட்டணி என்கிற இடுக்கில மிகப்பெருசா சிக்க வைக்கும் என்பதுதான் உண்மை. ரஷ்யாவை சுற்றி வளைத்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக அமெரிக்கா வலுப்பெற்று நிற்பார்கள். இரண்டாவது, ரஷ்யா வடகொரியா உறவுல இது மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில ஒரு நெருக்கமான ராணுவ உறவானது இருக்கு என்பது அனைவருக்குமே தெரியும். வடகொரியாவுக்கு தேவையான மிசைல் தொழில்நுட்பமா இருக்கட்டும், ராணுவ உதவியா இருக்கட்டும், அதனை ரஷ்யா தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்காங்க. இப்படி இருக்கையில தென்கொரியா ஜப்பானும் நெருக்கமானால் அது வடகொரியாவை கட்டுப்படுத்த பயன்படுகின்ற ஒரு ஆயுதமா மாறும்.
இது நேரடியாகவே ரஷ்யாவோட நம்பனா இருக்கிற வடகொரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இந்த இடத்துல வடகொரியாவை பாதுகாக்க ரஷ்யா அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். இது ரஷ்யாக்கான பிரஷரை இன்னுமே அதிகப்படுத்தும். மூன்றாவது, நேவல் டாமினன்ஸ் ஆனது இங்கு அதிகமாக மாற ஆரம்பிக்கும். ரஷ்யாவோட பசிபிக் கடற்படை, அதாவது பசிபிக் பிளிட் ரொம்பவே முக்கியமானது. ஜப்பானும் தென்கொரியாவும் தங்களோட கடற்படை பயிற்சிகளை ஒருங்கிணைக்கும் போது அது அந்த பகுதியில் ரஷ்யாவோட கடற்படை ரோந்து நடவடிக்கைகளை கண்காணிப்பதை ரொம்பவே கடினமாக மாற்ற ஆரம்பிக்கும். குறிப்பாக கொரிய தீபகற்பத்தில் சுற்றி இருக்கிற கடற்பகுதியில் ரஷ்யாவோட நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களோட நடமாட்டத்தை இனிமே அதிகமாக இந்த நாடுகள், அமெரிக்காவோட நட்பு நாடுகள் கண்காணிக்க ஆரம்பிப்பார்கள். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ரஷ்யாவுக்கு இந்த ஒப்பந்தத்தால் ஏற்படுகின்ற ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னவென்றால் இது சீனாவின் ரஷ்யாவும் இன்னுமே நெருக்கமாக மாற்றும். மேற்கத்திய நாடுகளோட கூட்டமைப்பை எதிர்க்க இருவரும் இணைவதுதான் ஒரே ஒரு வழி என்று ரஷ்யாவும் சீனாவும் ரொம்ப வலுவாக பேச ஆரம்பிப்பார்கள். ஏசியாவில் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை எதிர்க்க ரஷ்யாவும் சீனாவும் இணைந்து ஒரு மாற்று இராணுவ கூட்டணியை, உதாரணமாக ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான கூட்டணியை உருவாக்குவதற்கான தூண்டுகோலாக இந்த ஒப்பந்தமானது அமையும் என்பதுதான் உண்மை. 5வது, பிராந்திய அதிகார சமநிலையில் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். ரஷ்யா தரப்புல இருந்து பசிபிக் பிராந்தியத்தில் தான் ஒரு முக்கியமான சக்தியாக காட்டிக்கொள்ள விரும்புகிறாங்க. ஆனால் ஜப்பானும் தென்கொரியாவும் இராணுவ ரீதியாக ஒரே புள்ளியில் இணைகிறது இந்த பகுதியில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கத்தை குறைக்க பார்க்கும். இரு துருவங்களா ஆசியாவை மாற்றும். இது ரஷ்யாவினுடைய ராஜதந்திர மற்றும் இராணுவ திட்டமிடலுக்கு பெரிய ஒரு சவாலாக அமையும். இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையும் என்பதுதான் உண்மை. சுருக்கமாக சொன்னால் இந்த ஒப்பந்தம், அதாவது ஜப்பானும் சவுத் கொரியாவும் இணைகின்ற இந்த ஒப்பந்தம் ரஷ்யாவுக்கு நேரடி போர் ஆபத்தை உண்டாக்குது. ஒரு மூலோபாய தனிமைப்படுத்தல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் ஐசோலேஷனை ரஷ்யாவுக்கு உருவாக்குது. அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியான்னு இந்த 3 நாடுகளும் ஒரு சேர இராணுவ ரீதியாக பலமடைந்து ரஷ்யாவோட ஆசிய கொள்கைக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக அமைவார்கள், அடியை கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதனால் இந்த ஒப்பந்தமானது நடக்க விடக்கூடாதுன்றதுக்காண்டி ரஷ்யா, சீனா, வடகொரியா இந்த 3 நாடுகளும் ஒன்றாக இணைந்து செயற்பட ஆரம்பிப்பார்கள் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிறைய வல்லுநர்களோட கருத்தாகவும் இருக்கு. இந்த விஷயத்துல சீனாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். சீனாக்கும் இந்த ஒப்பந்தமானது சுத்தமா பிடிக்காது. ஏனென்றா அமெரிக்கா சீனாவை சுற்றி பெரிய ஒரு இராணுவ வலயத்தை கட்டிக்கிட்டு வர்றதா சீனா நினைக்கிறார்கள். ஜப்பானும் சவுத் கொரியாவும் சேர்ந்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு சீனாவுக்கு பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். சீனா இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பொருளாதாரத்தை ஆயுதமாக எடுப்பார்கள். ஏற்கனவே கொரியாவோட பெரிய வர்த்தக கூட்டாளியா சீனா தான் இருக்காங்க. அதனால நீங்க ஜப்பானோட இந்த ஒப்பந்தம் போட்டா நம்ம வர்த்தகத்தில் பாதிப்பானது வரும்னு மறைமுகமான மிரட்டலை சீனா கொடுப்பார்கள். இதற்கு முன்னாடியே தென்கொரியாவில் அமெரிக்காவோட ஏவுகணை தற்பாதுகாப்பு அமைப்பான டாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது கொண்டு வந்தப்போ இதே வேலையை தான் சீனா செஞ்சாங்க. அடுத்ததா சீனாவோட போர்க்கப்பல்கள் ஜப்பான் மற்றும் கொரியாவோட ஒட்டி இருக்கிற பகுதிகளில் கடற்பகுதிகளில் அடிக்கடி ரோந்து வந்து நாங்க இங்க தான் இருக்கோம், கவனமா இருக்கான்னு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுக்க ட்ரை கொடுப்பார்கள். அடுத்ததா இதுக்கு வடகொரியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கணும். வடகொரியாவை பொறுத்தவரை இது வடகொரியாவுக்கு நேரடியான மிரட்டல். இதனால வடகொரியா சும்மா இருப்பாங்களான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. வடகொரியா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே மிசைல் சோதனைகளை தீவிரப்படுத்த ஆரம்பிப்பார்கள். தென்கொரியாவும் ஜப்பானும் ஒப்பந்தத்தை பற்றி பேசும் போதெல்லாம் வடகொரியா ஒரு மிசைலை வானத்தை நோக்கி ஏவி விட்டு உங்க ஒப்பந்தம் எல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை என்றதை காட்டுவார்கள். அது மட்டும் இல்லாம ரஷ்யா கூட இன்னுமே நெருக்கமா போயிட்டு அவங்க கிட்ட இருந்து நவீனமான தொழில்நுட்பத்தை வாங்கி தன்னோட அணுவாயுத பலத்தை இன்னுமே வடகொரியா அதிகப்படுத்த ட்ரை பண்ணுவார்கள். அது மட்டும் இல்லாம சீனாவும் வடகொரியாவும் சேர்ந்து ஒரு கூட்டு வியூகம் வகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுல ரஷ்யாவை உள்ள இழுத்துக்கிட்டு வந்து அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா கூட்டணிக்கு எதிராக ஒரு மாற்று அணியை உருவாக்குவாங்க. இது ஏசியாவை கண்ணுக்கு தெரியாத ஒரு 2 துருவங்களா பிரிக்கும். ஒரு பக்கம் அமெரிக்காவோட ஆதரவாளர்கள், இன்னும் ஒரு பக்கம் ரஷ்யா, சீனா, வடகொரியா கூட்டணி. இப்படி 2 பிரிவுகளா பிரிந்து நிற்கும். இந்த விஷயத்துல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னண்டா இதுவரை ராணுவ ஒப்பந்தம் மட்டுமில்ல, இது ஏசியாவோட எதிர்கால அரசியலை தீர்மானிக்க போற ஒரு பெரிய ஒரு சதுரங்க விளையாட்டாகத்தான் பார்க்கப்படுது. ஒரு பக்கம் பாதுகாப்பு முக்கியமான நினைக்கிற நாடுகள், இன்னும் ஒரு பக்கம் தங்களோட ஆதிக்கத்தை விடக்கூடாதுன்னு நினைக்கிற நாடுகள். இதனால ஏசிய பிராந்தியம் ஒரு ஆயுத போட்டிக்களமா, ஆயுத ரேஸ் மாதிரி ஆகிடுமாங்கிற ஒரு அச்சம் தான் பல நாடுகள் மத்தியில் எழும்பி இருக்கு. என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதம் 7ஆம் தேதியில இருந்து 2 நாடுகளும் சேர்ந்து கூட்டு ராணுவ பயிற்சிகளை ஆரம்பிக்க போறாங்க. இந்த ஒப்பந்தம் ஏசியாவோட அரசியல் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகுது என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயமா இருக்க போகுது.
இந்த ஒப்பந்தம் அமைதியை தருமா இல்லை இன்னுமே அதிகமான பதட்டத்தை உருவாக்குமா? இதை நாங்கள் பொருந்தது தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதியதான தகவல்கள் அடங்கிய புதிய வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன்.